இந்த நாட்டில் எனக்கு ரொம்பவே மிகவும் பிடிச்சிருக்குண்ணா. அதனால என்னுடைய கையால இந்த நாட்டிய பெண்ணுக்கு பரிசளிக்கணும்னா உன்னுடைய விருப்பம் போல அப்படியாகட்டும்னா. இளவரசி, உன்னுடைய நாட்டியத்தை மெச்சி இந்த இளவரசியோட ஒரு சின்ன ஒரு பரிசுமா பாடு நிறுத்துங்க. உங்களிடத்திலே இருக்கக்கூடிய இந்த பரிசு மண்டலத்தினை பெற வேண்டும் என்றார் உம்முடைய அண்ணன் இந்நாட்டு இளவரசர் நான் தன்னந்தரவிலே கொடுக்கக்கூடிய ஒரு பரிசினை பெற்றுக்கொண்டால் இந்த பரிசினை இப்பொழுது பெற்றுக்கொள்கிறேன். என்ன இது? ஒப்புடன் முகமலர்ந்து உண்மையை பேசி உப்பில்லா குளிர்ச்சாலும் உண்மையிலேயே அமிர்தமா உப்பளம் பாலன்ன முகம் கழித்து வராஜில் கப்பிய பசையினோடும் கடும்பசி ஆகும் தானே என்றார். செய்யுள்ளே இது அழகான செய்யுது. ஒருவர் விருந்தாளியா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பச்சை தண்ணி கொடுத்தா கூட பொம்மேட்டி முகமலர்ச்சியோடு தரணும். நம்ம அப்படியே தரோம். ஆட்டா விட்டு ஜனம் வந்துட்டு பாரு, ஊருக்கு முன்னாடி போகுது பேக்கு நம்ம செடியை தந்துரு. ஆனா ஆம்பளை பார்த்தா வீட்டுக்கு வரட்டும் பாரு, 32 முறுக்குல போகும் மூஞ்சி. அதான் சொன்னா மா பலா வாடை என்று சொல்லக்கூடிய முக்கணிகளை வைத்து பரிமாறினாலும் பிரயோஜனம் இல்லை, முகத்தை சுழித்துக் கொண்டு. அப்பா பட்ட வாக்கி வச்சுக்கிறீங்க. நீ கொடுக்கும் பரிசை என் நாட்டில் வச்சால் கடலிலே பெற்றுக்கொள்வார். என் நாட்டில் வச்சு கொடுக்கும் பரிசை சொன்னாரு. என்ன பரிசாக இருக்கும்? மணி பரிசா இருக்குமோ? ஒரு நாட்டு இளவரசனுக்கு மணி பரிசா ஒரு பரிசு தருவாங்க. தங்க கொலுசா இருக்குமோ? ஒருவேளை முத்தாரமா இருக்குமோ? மத்திய